கைஸ் யாராவது வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவனுக்கு வந்து நம்ம டேவிட் டோப்பி அவன் தம்பிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதம் நான் ஃபீஸ் கட்டிடுறேன், அடுத்த மாதம் நீங்கள் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். ஏதோ காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா அவனுக்கு, ஆர்ட்ஸ் தான் படிக்கிறான் போல், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. லைக் அண்ணா தீனா காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எதுனா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா அப்படின்னு போட்டிருக்கான். ஏதோ காலேஜ் ஃபீஸ்லாம் வேறு போட்டிருக்கான். சூர்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், தீனதயாளன், ஃபஸ்ட்டு ஏஐடிஎஸ் எஸ்சி 2500 ருபீஸ். ஃபீஸ் எல்லாம் என்ன ப்ரோ வெறி கொண்ட வேங்கியா வர வர அரசல் போஸ்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க, 2500 கொண்டு வந்துட்டாங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து தீனாவுக்கு வந்து கொட்டிடுவோம். நீங்கள் வந்து தீனாவோட படிப்பு செலவு யாராவது ஏற்றுக்கிறதா இருந்தால் கைஸ் டேவிட் டோப்பியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தர 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 புடா ஃபேன் போடுறா, ஃபேன் போடுறி, ஏசி இல்லாமல் கதறது கைஸ். போட்டுடலாம் கைஸ். அந்த 1v4 எடுத்து நம்ம வந்து இனமென பிறந்தது போது போட்டு விட்டுருலாம். பரவாயில்ல. ஆனால் இவர் ரோன் வந்து சிம்பா எஸ்பிடிஎஸ் ராஜாவோட இதை எடுத்துக்கிட்டாரு படிப்பு செலவை. இந்த மாதிரி நீங்களும் யாராவது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வாங்க முடியாதவங்க இவங்களோட படிப்பு செலவெல்லாம் எடுத்துக்கலாம் கைஸ். மாதம் ஏதோ உங்களால் லட்சக்கணக்கில் கட்ட முடியலனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 1000 கணக்குலையாவது நீங்கள் கொடுக்கலாம். ஹலோ, என்னடா தீனா, என்ன இது, என்ன ஃபீஸ் அது, என்ன ஃபீஸ்ன்னு கேட்குறேன். அப்படியா? ஏன் நீ கட்டலையா? உங்கள் அப்பா கட்டலையா? தர 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 ப்ரோ ஆஸ்க் ப்ரோ கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. மார்னிங் மேட் ஜஸ்ட் ஆன் டைம். ஆஸ்க் டேவிட் டு ஸ்பீக் டு மீ, ஐ வில் பே யூனிவர்சிட்டி டைரக்ட்லி. அப்படியா? ஓகே, வேற மாதிரி. ஓ 2 பேரா? செம்ம, வெரி 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 வெரி. நான் இது கட்டிடுறேன். நீங்கள் வந்து அவனுக்கு வந்து அந்த காலேஜ் ஃபீஸ் கட்டிடுங்க. எஸ்ஆர் ப்ரோ ரோன் எஸ்ஆர் ப்ரோ 2 பேரும் சேர்ந்து பண்ணிங்கன்னா இட் வில் பி கிரேட். அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தரே பண்ணுறதை விட நம்ம இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணால் இன்னும் அது கம்யூனிட்டியாகவே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். மாசா இருக்கும், மாசா. படிக்கிட்டு படிப்பு தான் இவங்களுக்குலாம் வேலை செய்யும். கேமெல்லாம் ஆடிட்டு இருந்தால் அவங்களாம் மேலே வர முடியாது. சுபி ஃப்ராங்க் ஜேபி வந்துட்டான். ஜேபிகிட்ட சொல்லாங்க, ஜேபியும் பண்ணுவான். இந்த தீனாவுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறா அப்படின்னா ஈ ஆல்சோ டூ. நான் ஜேபி நல்லா யா ஜேபி ஆளே காணோம். நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி என்ன ஜேபி எப்ப கல்யாணம்? என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, அவங்க இப்பதான் ப்ரோ சிஎம்இ படிச்சு முடிச்சு எக்ஸாம் முடிச்சிருக்காங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ ஓகே, எனக்கு பிரச்சனை இல்ல, உங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டு அனிமன் போயிட்டே அதான் காணாம போயிட்டோன்னு நினைச்சேன். இல்ல மோதன் ப்ரோ. ஓகே 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 ஜேபி. சரி ஜேபி. நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ? ஜேபி நாளைக்கு டிராஃபி, ஒன் டே டிராஃபி. ரொம்ப நாள் ஆச்சு ஜேபி டிராஃபியே வரல. இந்த தடவை ஈவெண்ட் வேற நடக்குது. ஜோக்கர்ஸ் பப்பி டிராஃபி இல்லைன்னா டிராஃபியே இல்லாம கணக்கு. ஆக்சுவலா நாளைக்கு டிராஃபி இருக்கு, அடுத்த வாரம் 2 வாரத்துக்கு டிராஃபி முன்னாடி இதுல இருக்கு. பட் இருந்தாலும் 1 டிராஃபி இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகாது. பார்த்து பண்ணிவிடு. சொல்றேன் ப்ரோ அந்த வீக்கெண்டுக்குள்ள உங்ககிட்ட. ஓகே 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 ஜேபி. பாய் பாய் ஜேபி. Come on guys, come on, let's go for 3000 likes போலாம் பாருங்க guys. பாதல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் ஆல் பண்ணுங்க. எஸ்ஆர் ப்ரோ டேய் சாய் ஒரே ஒரு பேசினத இது பண்ணேன், லாக் போட்டேன். நீங்க ஜேபிட்ட பேசினது எனக்கு கேட்டுச்சா? சரி, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விளையாண்டுட்டு நான் அந்த தீனா பையனுக்கு மட்டும் அந்த டேட் தம்பிக்கு ஏதோ ஃபீஸா அது மட்டும் நான் ரோன் ப்ரோக்கு எஸ்ஆர் ப்ரோ மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ப்ரோ, ஒரு மேட்ச் மட்டும் வந்துடுறேன். தர 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 தர.
எஸ்ஆர் ப்ரோ கேம்ல இருக்கீங்களா? ரோஹன் ப்ரோ இருக்க மாட்டேன், லண்டன் போயிட்டாரு, இருக்காரு இல்லையா? ரோஹன் ப்ரோ, எஸ்ஆர் ப்ரோ கேம்ல இருக்கீங்களா? என்ன கேம் வர சொல்லியிருக்கான் அவனை. கமான் கைஸ் லெட்ஸ் கோ கைஸ் ப்ரோ. ஆனால் வந்து டு பி ஃப்ராங்க் எப்பவுமே பாருங்க, நேற்று வந்து நம்ம இவனோட ஸ்கையோட பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டோம். அவன் வந்து ஐபேட் வாங்கிடுவான், ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவான். வேற யார் இவனுங்க இந்த பிடிஎஸோட ட்ராஃபி மட்டும் இவனுங்க போய் கேட்டு வாங்கிட்டான்னா இவனோட பிரச்சனை முடிஞ்சிடும். முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இவனுங்கள் யார் அப்புறம் நம்ம டேவிட்டால் லைவ் போட முடியல பாவம். அவனோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆர்சல் போஸ்டில் ஆகுது கைஸ். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவனால் முடியல. இவன் முடிஞ்சால் அவன் பண்ணுவான், அவனால் எதுவும் பண்ண முடியல கைஸ் கடைசி வரைக்கும். இஸ் வெரி வெரி போர் ஸ்டேஜில் இருக்கான் பாவம். சார் ப்ரோ வந்துட்டாரு. சார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நான் நல்லா இருக்கேன். இந்த டேவிடோ தம்பி அவன் கொஞ்சம் காலேஜ் ஃபீஸ் கொஞ்சம் பாதி கட்டி விடுங்க. ரோஹன் ப்ரோ கொஞ்சம் பாதி பார்த்துக்குவாரு. சரி முழுசா கட்டினா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், எப்போ ப்ரெஷராகவும் இருக்கும். 2 பேர் பண்ணிங்கன்னா பாதி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க டேவிட்டும் இதுவும். அவங்க ஏதோ முடியல போல, அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இவன் படிச்சாதான் இவன் எதாவது அவங்க வீட்டை காப்பாற்ற முடியும். இதெல்லாம் கொஞ்சம் அரசல் போஸ்ட்ல ஆகி போயிடும். சரி ப்ரோ, சரி பண்ணிட்டேன் ப்ரோ. நான் வரானா அவன்கிட்ட? அவர் ஐடி இல்ல வரானா தீனா வரானா அப்படியே பேசிருங்க அவன்கிட்ட சொல்லிட்டு நீங்களே. அவன் சார் ப்ரோ நான் இப்போயே சொல்லிட்டேன், எக்ஸஸாக ₹1 கூட கொடுக்க வேணாம். காலேஜ் ஃபீஸ் டேரெக்டாக மட்டும்தான் கட்டணும், வேற எதுக்குமே இது பண்ணுறாதீங்க. அதுதான் சொல்லிட்டேன். நீங்கள் டேரெக்டாக காலேஜ் ஃபீஸ் மட்டும் கட்டிடுங்க, வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. என்ன படிக்கிறான் ப்ரோ? அவன் ஏதோ இப்போதான் ஆர்ட்ஸ் போகிறான்னு நினைக்கிறேன். 11th or 12th தெரியல. இல்லை ஆர்ட்ஸா இல்லை பாலிடெக்னிக் நினைக்கிறேன். வந்தால் தான் தெரியும், எனக்கே தெரியாது. இப்போதான் அனுப்புனான், இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அனுப்புனான். ஆனால் காலேஜ் ஃபீஸ் கேட்கணும்னா இவனுக்கு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கு. இப்போ தான் என்ன இது எஸ்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இன்டெகிரேட்டட் கேம்பஸ் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன கோர்ஸ் வந்து 1AIDS SC அப்படின்னு போட்டிருக்கு. என்னன்னு தெரியலையா? அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹2500 மந்த், 2000 டேர்ம் வந்து 2025 and 26, டேட் வந்து 15/5/2025 இருக்கு. என்ன படிக்கணும்னு அவன் வந்தால் தான் தெரியும். ரோஹன் இருக்கீங்களா? கேம்ல இருக்கீங்களா? என்ன போட்டு என்ன எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? இங்க கொல்கத்தால தான் ப்ரோ. கொல்கத்தால தான் இருக்கீங்களா? இன்னமும் நீங்க இததான் இருக்கீங்க, அதே தான் பண்றீங்களா கேட்டரிங்? ஆமா ப்ரோ, அது ரொம்ப நாள் ஆச்சு. 93ல இருந்து ஓடுது இல்ல ப்ரோ. இருக்குல்ல, அது விட்டுட்டும் போக முடியாது. வெரி வெரி வெரி. இப்பெல்லாம் லாபம் பயங்கரமா வருதா? தம்பி மட்டும் போயிட்டான். தம்பி மட்டும் இப்ப செட்டில் ஆயிட்டான் ஊர்ல. அவங்க ஒரே தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட். என்ன எஸ்ஆர் ப்ரோ இப்பெல்லாம் என்ன எஸ்ஆர் ப்ரோ கேட்டா கேட்டரிங்க்கு 30 லட்சம் 40 லட்சம்ன்றாங்க. அதெல்லாம் உண்மையா இல்ல உருவாகுறா? இருக்கு 30 லட்சம் கொஞ்சம் அதிகம் சொல்றாங்க. பட் அது வந்து டிபெண்ட் ஆன் அந்த எப்படி கிளையண்ட் கேக்குறாங்களோ அதை பொறுத்து. எக்கோடிக்கு இது மதனோபி ப்ரோ. எக்கோடி இந்த இப்ப இந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் பேர் சும்மா மட்டும் சொல்றேன். இப்போ ஒரு பெரிய கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா? நம்ம ஆளுங்களது ஒருத்தர் என்ஆரோடது பாத்தீங்களா இல்லையா இன்ஸ்டால? முதலமைச்சர்லாம் வந்திருந்தாருல, அதுக்கெல்லாம் இங்க போட்டு காயாலையும் கலக்கிட்டாங்க. வெறியா? ஆமா இருக்கும் ப்ரோ. இங்கேயே வந்து இப்பெல்லாம் அந்த வியட்நாம், இந்தோனேஷியா எல்லாம் போறாங்க கல்யாணத்துக்கு. செட்டப் ஃபுல் செட்டப் இங்க இருந்து கொண்டு போயிட்டு அங்கே செட்டப் பண்றாங்க. அங்கே உள்ள ஷெஃப் கான்டாக்ட் பண்ணாம இங்க இருந்து ஷெஃப் புக் பண்ணிட்டு இங்க இருந்து ஒர்க் போய் அங்க டர்க்கில போய் பண்றாங்க, இந்த வியட்நாம்ல போய் பண்றாங்க. ஃபுல் இங்க இருந்து ஒரு 100-200 பேர் போயிட்டு ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு மார்வாடிஸ் அந்த கொஞ்சம் ஹைஃபையா இருக்கவங்க நல்லா இதெல்லாம் ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார் ப்ரோ, ஏஐடிஎஸ்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்றாரு ஒருத்தர். அதான் வந்தாதான் தெரியும், பட் உண்மையா இல்லையான்னு. என்ன மதனோபி ப்ரோ சொல்லுங்க, வந்தீங்க நல்லா இருக்கீங்களா? கேட்க மதனோபி ப்ரோ கேட்க மாட்டேங்குது.
சவுண்ட் கேக்குது, என்ன கேக்குது? மதனபி ப்ரோ கேட்க மாட்டேங்குது. கேக்குதா சார் ப்ரோ உங்களுக்கு இவர் பேசுறது? இல்ல கேட்கல. ஏதோ பேக்ரவுண்ட்ல ஒரு சவுண்ட். சிக்கு 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 சிக்கு. மதமே என்னோட ஐடி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ. நூபிட்டா எஃப்எஃப். சரிடா, இதுக்குடா நாங்க கிளான்மேட்ஸ் கூட வர மாட்டோம்டா. ஏன்னா ராவடி பண்ண தீனா தீனா வந்துட்டான். தீனா வைட்டி அதான் ப்ரோ. வந்துட்டான் தீனா வைட்டி. சொல்றா தீனா, உங்க அண்ணன் அனுப்புனானா நீ அனுப்புனியா? உங்க அண்ணன் அனுப்புனா நீ அனுப்புனியா? எனக்கு அண்ணன் தான் அனுப்புனா. எங்க உங்க அண்ணன் எங்க? பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இங்கதான் இருக்கான். இங்கதான் இருக்கேன். என்ன டேவிட் பேசுங்க ப்ரோ. நல்லா இருக்கியா? அமைதியாகிறான் டேவிட். நல்லா இருக்கியாடா? வருத்திட்டு இருக்கியா? என்னாச்சு, உடம்பு நல்லா இருக்கா? ஏன் வந்து மொத்தமா யூடியூபே வித்துட்டு போயிட்ட? சரி, எதுவும் நல்லா இருக்கியா? இன்னும் பரவாயில்லையா இப்போ? என்ன சொல்றா டேவிட்? இங்க பாருடா டேவிட், எஸ்ஆர் ப்ரோவும் ரோன் ப்ரோவும் உன் தம்பியோட யூனிவர்சிட்டியோட ஃபுல் படிப்பு செலவு ஏத்துக்கிறேன்னு இருக்காங்க. பாதி எவ்வளோடா? டேய் எவ்வளோடா ஆகுது மொத்தமா ஜீனா? 60K வருதுண்ணா. ஓகே. அப்பா 30K ரெடி பண்ணிருக்காரு. 30K ரெடி பண்ணிட்டாரா? சரி. ஆனா இங்க பாரு, ஆனால் இப்போவும் சொல்றேன், டைரக்டா காலேஜுக்கு தான் பே பண்ணுவோம். உனக்கு தரமா உன் கையில தரமாட்டோம். டைரக்டா காலேஜோட லிங்க் கொடு தீனா, காலேஜோட லிங்க் கொடு. பே பண்ண வேண்டியது எங்களோட கடமை. டெஃபினெட்லி நோ மணி இன் ஹேண்ட். அது எஸ்ஆர் ப்ரோ, அது நீங்க என்கரேஜே பண்ணாதீங்க. அது மட்டும் வேணா பிரச்சனையோட உச்சகட்டத்துக்கு மாறிடும். நீங்க டைரக்டா காலேஜ் தான் பே பண்ணுவோம். நாங்க படிப்பு எங்களோட கேரண்டி. ஆனா வேற எதுவுமே வேலைக்கு ஆகாது. படிப்புக்கு மட்டும்தான். என்ன தீனா, ஓகே தானே? சரி, ஓகே மதன் ப்ரோ, தேங்க் யூ. எப்ப கட்டணும்? அது இன்னும் போன் வரேன்னு சொன்னாங்க மதன் ப்ரோ. எப்போ? கால் பண்ணுவோம் உங்களுக்கு. இன்னும் காலேஜ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கால் பண்ணுவோம். அப்ப அப்படி சொன்னாங்க. சரி, நாங்க போய் அட்மிஷன் எல்லாம் போட்டு வந்துட்டோம். சரி தீனா, நான் உனக்கு இந்த 2500 ரூபாய் அனுப்பிச்சிட்டேன்டா. டேய் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு டேவிட் எனக்கு அந்த ஜிபே நம்பர் மட்டும் அனுப்பிச்சு விட்டுரு. நீ அப்ளிகேஷன் போட்டு விட்டுரு. அந்த லிங்க் வந்த உடனே அப்ளிகேஷன் போட்டாச்சுண்ணா. அது போட்டாச்சுண்ணா. அப்புறம் எதுக்கு அனுப்பிச்சு விட்டு எனக்கு? அப்ளிகேஷன் போட்டது தானே அது. சரி, ஓகே போட்டீங்க. இப்போ வந்து 60Kல 30K ஓகேவா? எஸ்ஆர் ப்ரோ வந்து 10K, ரோன் ப்ரோ வந்து 10K, நானு மதனபி ப்ரோ 5K. மதனபி 5K ஓகே தானே மதனபி ப்ரோ? ஓகே, நானும் அவரும் 5K 30K போட்டு கட்டிடுறோம். நீங்க வந்து எப்போ லிங்க் வருதோ அது மட்டும் பண்ணிருங்க. எஸ்ஆர் ப்ரோ ஓகே தானே? எஸ்ஆர் ப்ரோ ஏன்னா எல்லா ஒருத்தர் பண்ணா பெரிய பர்டனா இருக்கும் எஸ்ஆர் ப்ரோ. நாம எல்லாமே சேர்த்து தான் இவங்க இதை மாத்த முடியுமே ஒழிய ஒருத்தரா இருந்து மாத்துறது ரொம்ப ஒருத்தர் பண்ணா தலையில மிளகா அரைச்சிருவாங்க எல்லாருமே. உங்களுக்கே தெரியும்ல, எல்லாருக்குமே அது வந்து ப்ரெஷரா இருக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். ஏன்னா நானுமே ஏர்ன் பண்றேன், என்கிட்டயும் கொஞ்சம் இப்போ நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன். அதனால எல்லாருமே சேர்ந்து பண்ணாதான் மாத்தவே முடியும். ஸோ அதனால we have to change this. ஸோ அதனால ஓகே டேவிட், எனக்கு லிங்க் வந்த அடுத்த நாள் எனக்கு கொடுக்குற. we will do all the things. சரி ஓகே தீனா, ஏற்கனவே முன்னாடி இந்த பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது. ஒழுங்கா படிக்கிற வேலை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. உங்க அண்ணன் சொல்றான், ஆட்டுக்குடி சொல்றான், அது சொல்றான், இது சொல்றான், எங்கேயும் போகக்கூடாது. என்னடா ஆச்சு மச்சான் ப்ரோ? என்னடா ஆச்சு டேவிட்? நான் பேசிட்டு தான் இருக்காரு. அது கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஏன் அவட்ட எதுவும் சொல்லலையா? அது சொன்னேன், இல்ல நான் பிஸியா இருக்கேன். சரி, தீனாவை வந்து தீனாக்கு மிஷின் வாங்கி கொடுத்துட்டு தீனாவை வந்து லைவ் போட சொன்னா அவன் கொஞ்சம் பொழைப்பான்ல, வாழ்க்கையில கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போவான்ல.
அவரு தீனா இப்ப எனக்குன்னா நீ வந்து பிசினி சேலஞ்ச் தான் இருக்க. இங்க பாரு, நான் பண்றேன், எனக்காக என் தம்பி பண்றான்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன மிஞ்சி போனா மாசத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மிஷின் வாங்கி, நீங்க எடுத்த உடனே கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கினா தான் பிரச்சனை. 10,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி பண்ண வேண்டியது தானே. வேண்டா நான் கேக்குறேண்ணா. சரியா? தீனா வந்து லைவ் போடணும். தீனா நைட் காலேஜ் போட்டு வந்து நைட்டாவது லைவ் போட்டால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாவது இருக்கும். சரியா? ஓகே நண்பா. எப்பவே பாஸ்ட் நீ என்ன தப்பு பண்ணாலும் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கரண்ட்லி நீ உயிரோட வாழ்க்கையை வாழ்ந்தாவே போதும் எங்களுக்கு. நீ காலேஜ் போயிட்டு வந்து நீ சாயங்காலம் லைவ் போட்டால் தான் காலைல காலேஜ் போயிட்டு வந்து போடுறான்னு ஒரு 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 நல்ல அபிப்பிராயமாக இருக்கும் உன் மேலே. புரியுதா? ஓகே நண்பா. டேய் உன்கிட்ட தான் ஏற்கனவே ஐபேட் ஐஃபோன்லாம் இருக்குல்லடா, அவன்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு அவனை நைட்டு ஒரு 3 மணி நேரம் மட்டும் லைவ் போட சொல்றா டெய்லியும். சரி நான் வாரில் நல்ல டீம்ல போட்டு விட்டுறேன். ரோஹன் ப்ரோ வந்து கான்டாக்ட் பண்ண சொன்னார் உன்ன. ரோஹன் ப்ரோ வந்து இது பண்ண. ஆனா சொல்றேன், அவனை ஏதாவது வந்து திருடல் வேலை பார்த்துட்டு இருந்தா வெளுத்து வாங்கிடுவான். தம்பிக்கு படிப்புக்கு மட்டும்தான் இருக்கணும். சரியா? ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். எதுனாலும் எனக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. லிங்க் எப்படா வரும் தீனா? தெரியல, நான் போன் பண்றேன்னு சொன்னாங்க. வந்தா அனுப்பி வரோம். சரி ஓகே. எஸ்ஆர் ப்ரோ ஓகே தானே? சார் ப்ரோ மதன் ப்ரோ உங்களுக்கு ஓகே தானே? ரோஹன் ப்ரோ ஓகே. சரி ப்ரோ. தேங்க்ஸ் மதன் ப்ரோ. தேங்க் எஸ்ஆர் ப்ரோ. தேங்க்யூ.